Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு GT Holidays South India's #1 travel brand மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் பீச்ல ஒரு ஆணும் பெண்ணும் அமர்ந்து பேசினது காவலர் ஒருத்தர் வந்து பேசின விவகாரம் வந்து சர்ச்சையாயிடுச்சு. இது வந்து ஒரு போலீஸ்காரர் ஒரு வேலையை செய்யறாரு, விசாரிக்கிறப்ப இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா, இதை கூட பிரச்சனையாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவர் தன்னுடைய கடமையை தான் செஞ்சிருக்கிறாரு. ஆனா கடமை எதுவரைன்னு இருக்கு சார். 2 பேர் உட்கார்ந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்களா? பேசிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்ல. முத்தம் கொடுத்தா கூட தப்பு இல்லைங்கிறேன். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அந்த ஆள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவங்க மனைவி வந்து உரிமை இல்லைன்னு சொல்லலாம். நாட் டு த போலீஸ். துணை முதல்வரெல்லாம் தெரியும் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு இப்பெல்லாம் துணை முதல்வரை எடுக்கலைன்னா தூக்கமே வரலன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. கலாச்சார பாதுகாவலர்னு சொல்லிக்கிற யாரோ ஒருத்தர் வேணா ரவுடித்தனம் பண்ணலாம், பட் போலீஸ் அல்ல. இந்த பெண்ணுக்கான பாதுகாப்புங்கிற அடிப்படையில் அக்கறையா அப்ப என்ன கேட்டிருக்கணும்? இந்த மாதிரி இவங்க எதிர்த்து பேசிட்டாங்க, அதனால இதே மாதிரி வேற சில இடங்கள்ல பிரச்சனை நடந்தா கூட போலீஸ்காரங்க போய் என்னன்னு கேட்க மாட்டாங்க. போலீஸ்காரருடைய அதிகாரத்தை அப்படியே தனித்தனியா பிக்கிறதல்ல இந்த விவாதத்தினுடைய வேலை. அந்த பொண்ணை ரேப் பண்ணானா அப்படின்னா அவன் ஏன் அந்த குட்டப்பாடையை போட்டுட்டு போனா? அவள் லோனுக்கு போட்ட உன்னை யாரா பார்க்க சொன்னது? நான் கேட்குறேன், உன்னை யார் பார்க்க சொன்னது? நீ வந்து கண்ணியமான குடும்பத்திலிருந்து வந்து கூட ரொம்ப நல்ல பையன், தலையை குனிஞ்சிட்டு போயேன். தாய் முளைப்பால் அருந்தியவன் தானே நீ. சுயமாக தன்னுடைய திறமைகளை வைத்து தங்களை வெளிக்கொணர முடியாதவர்கள் சோசியல் மீடியாவில் தன்னுடைய கம்பீரத்தை, தன்னுடைய ஆண்மையை, உண்மை அதுதான் உண்மை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் திருமிகு சாந்தகுமாரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கங்க. இப்போ சமீபத்தில் சென்னை மெரினா பீச்சில் ஒரு ஆணும் பெண்ணும் அமர்ந்து பேசினது காவலர் ஒருத்தர் வந்து பேசின விவகாரம் வந்து சர்ச்சையாயிடுச்சு. இதில் 2 தரப்புலையும் வாதங்கள் வைக்கப்படுது. இதில் பெரும்பான்மையான வாதம் என்னென்னா, இது வந்து ஒரு போலீஸ்காரர் ஒரு வேலையை செய்கிறாரு, விசாரிக்கிறப்ப இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா, இதை கூட பிரச்சனையாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது மேடம்? இல்லை, அவர் தன்னுடைய கடமையை தான் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் கடமை எதுவரைன்னு இருக்குது சார். உங்களுடைய அதிகாரம் எது வரைக்குன்னா அடுத்தவனுடைய மூக்க போய் உங்கள் கைத்தடி தொடக்கூடாது. ஆங்கிலத்தில் அந்த பழமொழி இருக்குது. அப்படின்னா என்னன்னா, என்ன யார் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்கலாம். இங்கே எதுக்கு உட்கார்றீங்க, நீ புருஷனா நீ பொண்டாட்டியா, அது கேட்குறதுக்கு அவருக்கு ரைட் கிடையாது சார். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் டெய்லி போலீஸில் மட்டும் ஒரு 5000 10000 பேர் இந்த மாதிரி மாட்டுவாங்க. சரிங்களா? இவர் வந்து தன்னுடைய சிந்தனையிலிருந்து 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க காதலர்கள்னு நினைக்கிறதோ அல்லது தவறான உறவுன்னு நினைக்கிறதோ அவருக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கல. கடமை செய்தார், ஆனால் அளவோடு செய்யுங்கள். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அங்கே நடந்தது என்ன? 2 பேர் உட்காந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்களா? பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்ல. முத்தம் கொடுத்தா கூட தப்பு இல்லைங்கிறேன். அது தேர் பர்சனல் திங் சார். தனிப்பட்ட அவர்களோட விருப்பம். பொது இடங்களில் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம். பொது இடங்களில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் சினிமாவில் அத்தனை பேரையும் பொது இடங்களில் தானே சார் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், யாராக இருக்கட்டும் சொல்லுங்கள். நம்ம திரைப்படங்களில் தானே காட்டுது. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனாலும் அவர் வந்து ஒரு அளவோடு நின்றிருக்க வேண்டும். ஒரு தவறான உறவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, ஒரு ஆணை, 2 பேரையுமே ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு நம்மளுடைய என்ன சொல்வீங்க, நொச்சிக்குப்பம்னு நம்ம சொல்லுவோம், லைட் ஹவுஸ் பக்கத்தில் பிடிக்கிறாங்க போலீஸார். நான் அவங்கள நியாயப்படுத்த மாட்டேன் அந்த 2 பேரையும். ஆனால் அவர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் காருக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்வி ரொம்ப அநாகரிகமாக இல்லை? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை இது இங்கே பாதுகாப்பு கிடையாது, அதனால் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்காதீங்க, நீங்கள் நாங்கள் போங்கன்னு சொன்னேன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல அந்த ஆணும் பெண்ணும் பேசிய பேச்சுங்கிறது தப்புங்கிறத நான் சொல்கிறேன். மிக மோசமான தரக்குறைவான வார்த்தைகளால் அந்த போலீஸ்காரரை திட்டினாங்க. அந்த திட்டினது அல்லது குடிச்சிட்டு உளர்னது இதையெல்லாம் தாண்டி பார்க்கிற பொழுது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காருக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அவருக்கு அந்த பொண்ணுக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த ஹஸ்பண்டுக்கு உரிமை இருக்கலாம். அந்த ஆள் உட்கார்ந்துருக்கிறதுக்கு அவங்க மனைவி வந்து உரிமை இல்லைன்னு சொல்லலாம். நாட் டு த போலீஸ். சட்டம் இவங்க சொல்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள். அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. வீடியோ போட்டாங்க.
கம்ப்ளீட் வீடியோ எடுத்தாங்க. 2 பேரும் நிலை பிறழ்ந்து இருந்ததுனால துணை முதல்வரெல்லாம் தெரியும்னு சொல்லியிருந்தார். அதான் நான் ஏங்க பாலிடிக்ஸ் எழுத்துட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு இப்பெல்லாம் துணை முதல்வரை எடுக்கலைன்னா தூக்கமே வரலன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நான் அதையே விட்டுட்டு சொல்கிறேனே, 2 பேரும் தண்ணியை போட்டிருந்ததுனால அவங்க வீடியோவில் பதிவானதுனால அது கேஸ் ஆகி, இல்லைன்னா கேஸ் ஆகிற இதே இல்லை சார் அதெல்லாம். சரியா? ஸோ நான் என்ன பொதுவாக சொல்ல வரேன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து உட்கார்ந்து பேசினாலோ, பேசிக்கொண்டு நடந்தாலோ, ஸ்கூட்டரில் போனாலோ, தோள் மேலே கைப்பட்டாலோ, அது எதையுமே கலாச்சார பாதுகாவலர்னு சொல்லிக்கிற யாரோ ஒருத்தர் வேணால் ரவுடித்தனம் பண்ணலாம். பட் போலீஸ் அல்ல. இதில் நான் இந்த போலீஸ் ரவுடித்தனம் பண்ணினாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அவர் டியூட்டி தானே செய்தார் அப்படிங்கிறதுல அதுக்கு தான் நான் சொன்னேன். அந்த கைத்தடி இப்படி எடுத்து நான் கைத்தடியை சுற்றுறேன் அப்படிங்கிறதுக்காக உங்கள் மூக்கை உடைக்க முடியுமா? என்னால் முடியாதுல்ல. நமக்கு அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை தடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. எங்கேயாவது 2 பேர் பீச்சில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்ன ஐபிசி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஎன்எஸ், அதில் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் சார். ஏதாவது இருக்கா? அது குற்றமே இல்லை. குற்றம் இல்லாத விஷயத்துக்கு நம்ம போய் அதிகார துஷ்பிரயோகம்ங்கிற வார்த்தை இதுக்கு பொருந்தும். ஆனால் மேம், இப்போ போலீஸ்காரங்க 2 பேரும் சந்தேகப்படுறாங்கன்னா நீங்கள் யாருன்னு கேட்கறது அது கேளுங்க தானே அப்படிங்கிறாங்க. அது நீங்கள் கேளுங்க, நீங்கள் யாருன்னு கேளுங்க. என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்க என்ன கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படிங்க சார். எந்த சந்தேகத்தின் அடிப்படையில்? 2 பேரும் இப்படி உட்கார்ந்து பேசுகிறாங்க. அந்த பொண்ணு கேட்குறா, ரொம்ப தைரியமான பொண்ணு. ஐ ஷுட் அப்ரிஷியேட் தட் உமன், whoever it may be. அவள் கேட்குறா, நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் சொல்லுங்கள் சார். தப்பாக ஏதாவது நடந்ததா? இங்கே உட்காந்து தண்ணி போட்டோமா? இல்லை ஆபாசமாக ஏதாவது இருந்ததா? சொல்லுங்கள். ஏன் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசக்கூடாதா? கணவன் மனைவியாக இல்லாவிட்டாலும் கூட உட்காந்து பேசக்கூடாதா? சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய கலீக்ஸோட ஒரு 5-6 பேர் நாங்கள்லாம் பீச்சில் விளையாடுறோம். ஒருத்தராக கலந்துப்பாங்க. ஆனால் நான் கொஞ்ச நேரம் பீச்சில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆணோடு உட்காந்துருந்தா என்ன தப்புன்னு கேட்குறேன். சொல்லுங்க சார். அதற்கு வேற மாதிரியான காரணங்கள் சொல்லப்படுது மேடம். என்னன்னா, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து பல இருங்க, அது அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை இதோடு கொண்டு கிளப் பண்றதெல்லாம் இப்போதைக்கு அந்த பெண்ணுக்கான பாதுகாப்புங்கிற அடிப்படையில் அக்கறையா. அப்ப என்ன கேட்டிருக்கணும்? அம்மா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, பாதுகாப்பாக தானே இருக்கீங்க, உதவி தேவைப்படும்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ கணவனா மனைவியான்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது சார். தேவையில்லை. ஆதார் கார்டு காட்டுங்க. ஒரு நியாயமான ஒரு இது இருக்குது. நீங்கள் யார் என்ன அதோட நிற்கணும். அப்போது நீங்கள் இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணுங்கிறது கணவன் மனைவி தான் உட்காந்து பீச்சில் பேசுகிறாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? வள்ளுவர் கோட்டம் போய் பாருங்கள். அதில் சித்திரங்கள் ஏற்கனவே நம்மளுடைய கலைஞர் இருந்தபோது உருவாக்கின சித்திரங்களை தவிர இந்த இளம் ஜோடிகள் காவியங்களையே படைச்சிருக்குது. போய் பிடிச்சிட்டு வாங்களேன் அங்கே போய். நீங்கள் நான் சொல்கிறது உண்மை தானே? இளைஞர்களை கேளு பாருங்கள். இப்போ நீங்கள் போய் நம்ம ராஜீவ்காந்தி சாலையில் போங்க சார். எத்தனை ரெஸ்டோ பார், எத்தனை ஹோட்டல்ஸ் சொல்லுங்க. சந்திக்கிற சந்தோஷமான இடங்கள் அங்கே நிறைய இருக்கிறது. போகிறாங்களா இல்லையா சொல்லுங்க. எல்லாரையும் போய் உள்ள போய் பிடியேன், யார் வேண்டானா? ஸோ போலீஸாருக்கு இது சரியில்லை என்பதை கற்பிக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. ஃபார் யுவர் கொஸ்டின் நான் ஒரு பதில் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியோ அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன், அண்ணா நகர் டவரில் ஜோடியாக உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இளைஞர்கள். நம்ம ஊரில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், காதலிப்பது ஒரு குற்றம் சார். அப்பா அம்மாவுக்கு வேணால் குற்றமாக இருக்கலாம், போலீஸ்க்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன். உடனே அவங்களையெல்லாம் கட்டுக்கட்டாக பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு உங்கள் அப்பா அம்மா யார் என்ன ஏது எல்லாத்தையும் கேட்டு அங்கேருந்து அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க. ஸோ ஐயோ நம்ம பொண்ணு மாட்டிக்கிச்சா, என்ன அந்த பையனோடவா, இல்லை யார் அந்த பையன், இப்படி எல்லாம் கேள்விகளோட அப்பா அம்மா வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் புத்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏய் இனிமேல் இப்படி செய்யாதடி, மானத்தை வாங்காதடி அப்படின்னு ஒரு அம்மா பேசு. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த வேலையை செய்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உடனே ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை ஹைகோர்ட்டில் போடுறோம். புரியுதா? அப்படி ஒரு பொது நல விரும்பி அந்த மாதிரி லேடி தான் அவங்க, அட்வொகேட் நாகசைலாம் நினைக்கிறேன், அவங்க தான் போட்டாங்க. அப்படி போட்ட போது போலீஸை கண்டித்தது உயர் நீதிமன்றம். இப்போ சொல்லுங்க, காதலிப்பது குற்றமில்லை, காதலிப்பது தண்டனை என்று கொடுக்கல, சட்ட புத்தகம் அதை பற்றி பேசவில்லை. அப்புறம் யார் நீங்கள் கேட்கறதுக்கு?
கணவன் மனைவியா இல்லாமல் கூட இருக்கட்டும் சார். ஒரு திருமணமாகி கணவன் விரட்டி விட்டு ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆதரவற்ற ஒரு பெண்ணாக இருக்கலாம், அல்லது விரும்பிய கணவன் இருந்த போதும் விரும்பியே வந்த பெண்ணாக இருந்தது. அதை கேட்கக்கூடிய அதிகாரம் அவளுடைய கணவனுக்கு தான் இருக்குது, அல்லது அந்த ஆளுடைய மனைவிக்கு தான் இருக்குது. மேக்சிமம் என்ன பண்ணலாம் சார்? அடல்ட்ரின்னு சொல்லுவீங்களா? அடல்ட்ரி இஸ் நாட் அன் அஃபென்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். புரியுதுங்களா? அடல்ட்ரியே அஃபென்ஸ் இல்லைன்னா 2 பேர் பக்கத்தில் உட்காந்து பேசினா என்ன சார் போகுது? இல்லை மேம், சில பேர் நம்ப வச்சு அழைச்சிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு வேற சில நபரோட சேர்ந்து. அதுக்கு தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்லியிருக்கணும்? நம்ப வச்சு அழைச்சிட்டு வந்தாலோ அல்லது தப்பான எண்ணத்தோட வந்தாலோ பெண் உடனே பின்வாங்கிடுவா சார். புரிஞ்சுக்கோங்க. அம்மா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் இங்கே தான் நிற்கிறேன், என் நம்பர் இதுதாம்மா, நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்களேன். இது என்னோட நம்பர், செல் நம்பர், நோட் பண்ணிக்கோமா. ஏதாவது அவசரம்னு என்னை கூப்பிடுமா, நான் இதே தான், காந்தி சிலை கிட்ட தான் எனக்கு ஸ்டேஷன், அங்கே தான் இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம்ல சார். ஹவு குட். இன்னும் சில பேர் மேம் அக்கறையாக பேசுகிற மாதிரி என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு ஏன் தனியாக போணுச்சு, ராத்திரி நேரத்தில் ஏன் தனியாக ஒருத்தரோட பேசு? ஏன் சார் தனியாக எங்கே சார் போச்சு? அவள் தன்னுடைய ஃப்ரெண்டோட உட்காந்துருக்கா சார், அவள் தன்னுடைய கலீகோட உட்காந்துருக்கா. இல்லை 2 பேர் வந்து வீட்டில் பேச முடியாத விஷயங்களை அங்கே பேசுகிறாங்க, சரியா? இல்லை ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அடுத்த வாரம் நம்ம போராட்ட போகிறோம், எது அரசை எதிர்த்து ஒரு போராட்டம், அதை எங்கே உட்காந்து பேசுறதுன்னு இங்கே பேசுகிறாங்க. பீச் ஒரு காமனான பிளேஸ் தானே, உண்மையா இல்லையா நான் சொல்கிறது? ஸோ எல்லை மீறாத வரைக்கும் தவறு கிடையாது. போலீஸார் அப்படி பாதுகாப்பு தரணும்னு நான் திரும்பவும் சொல்கிறேன். இவர் போய் அழகாக சொல்லிவிட்டு, அப்படியே சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன கேட்டு ஆதார் கார்டெல்லாம் இருக்கா சார், பத்திரமாயிருங்க. ஏன்னா இந்த பீச்சில் நிறைய மோசமான சமூக விரோதிகள் நடமாட்டம் இருக்குது. இங்கெல்லாம் சுண்டி தண்ணின்னு ஒன்று காய்ச்சுறாங்க, அதெல்லாம் போட்டுட்டு சுற்றுங்க சில பேர், ஜாக்கிரதை. கூப்பிடுங்க சார், உங்களுக்கும் தேவைன்னா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தால் ஹவு ஜென்டில் இட் இஸ், ப்ளீஸ் டெல் மீ. நான் சொல்கிறது கரெக்டா? அப்போது உயர்நீதிமன்றம் வழிகாட்டிடுச்சு உனக்கு, அதுக்கப்புறம் எக்ஸஸ் வேண்டாம். இப்போது கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் அண்ணா பல்கலை பக்கத்தில் மட்டும்தான் ஜோடியாக போகிறாங்களா? சமீபத்தில் அப்படி ஒரு நிறைய யூனிவர்சிட்டியில் போய் பாருங்கள் சார், எல்லா இடத்துலையும் ஜோடியாக வர்றாங்க. 3 பேர் 4 பேர் சேர்ந்து வர்றாங்க, 4 பசங்க 3 பொண்ணுங்க வர்றாங்க. இஸ் இட் அன் அஃபென்ஸ்? இது என்ன குற்றமா? கிளாஸ்மேட்டோட ஜாலியாக போகிறோம், சினிமா தியேட்டரில் போய் உட்கார்றோம். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி தானே ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த பெண்ணை வந்து இப்படி தான் பாதிக்கப்பட்டாங்க, அது பெரிய அளவில் பிரச்சனையானுச்சு, அரசுக்கே கூட கெட்ட பேர் ஏற்படுத்தினுச்சு, அதனால தான் காவலர் கொஞ்சம் பாதுகாப்பாக அது கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சார், ஒரு ஆணும் பெண்ணும் பேசுனா ஒரு பெரிய கெட்டதாகிறது இல்லை சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசின அண்ணா கல்லூரியில் பேசின அந்த பெண்ணும் ஆணும் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இதில் இவ்வளவு மோசமானதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி என்டர்ட் இன்சைட். He videographed whatever he has done to that girl. உண்மையா இல்லையா சார்? அப்புறம் எப்படி சார் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் சேர்ந்துருந்தது தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறீங்களா? அப்படி அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் இதுக்கு முன்னாடி அந்த கைது செய்யப்பட்ட நபர் எவ்வளவு பேரோட பாலியல் வன்முறை புரிந்திருக்கிறாங்கிறது அவனுடைய செல்ஃபோன் வீடியோவில் வந்ததா இல்லையா? சொல்லுங்கள் சார். என்ன சார் இது? என்ன வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்கிற மாதிரி எதை வேணாலும் சொல்கிறதுக்கு 4 பேர் இருக்க தான் சார் செய்வாங்க. அது அவங்களுடைய சொந்த கருத்து. என்னுடைய சொந்த கருத்து, ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசினா தப்பு இல்லை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா மேடம், அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி அவங்க எதிர்த்து பேசிட்டாங்க, அதனால இதே மாதிரி வேறு சில இடங்களில் பிரச்சனை நடந்தால் கூட போலீஸ்காரங்க போய் என்னன்னு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் அது வந்து டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது தான் செய்கிற பணியிலே குறைபாடு, சரிங்களா? அது தவறி இருக்காருன்னு அர்த்தம். கேட்காமையும் நான் இருக்க சொல்லலை. போலீஸ்காரருடைய அதிகாரத்தை அப்படியே தனித்தனியாக பிக்கிறதல்ல இந்த விவாதத்தினுடைய வேலை. ஆனால் நம்முடைய அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உண்மையில் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க மக்களின் நண்பன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது மக்களின் நண்பன் மாதிரி நடங்களேன். எதுக்காக தப்பாக நடக்கிறீங்கன்னு மட்டும்தான் நான் கேட்குறேன். இவர் தப்பாக நடந்தாருன்னு கூட நான் சொல்ல விரும்பலை. செய்யக்கூடியது நீங்கள் என்ன, இந்த ஏரியா இப்படி இருக்குது, நேரம் வேற இருட்டிடுச்சு, ரொம்ப நேரம், சீக்கிரமாக கிளம்ப பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அது ஏங்க உங்களுக்கு அப்படி சொல்ல வர மாட்டேங்குது? சரி, அந்த பொம்பளையை பற்றி தப்பாக வந்து டிவியில் பேசுகிறாங்க அல்லது லைன்ஸ் ஓடுது அப்படின்லாம் சொல்கிறீங்களே, ஸ்க்ராலிங் அதெல்லாம் கேட்குறேன். எத்தனை பேர் அந்த பொண்ணை சந்திச்சிருக்காங்க? எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க? முதல்ல ஒருத்தர் வந்து ஒரு விரலை நீட்டி அவங்கள குற்றம் சாட்டுகிறதுக்கு முன்னாடி 4 விரல் அவங்கள பார்த்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சரியா? யாரை பற்றியும் அவதூறாக பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, புரியுதுங்களா?
ஒரு பாலியல் தொழிலாளியை கூட இங்கே பேச முடியாது. அந்த பாலியல் தொழிலுக்கு அந்த பெண் எதற்கு வந்தாங்கிறதுக்கான காரணங்கள் பார்க்கணும். அதுதானே சார் ஹியூமனிசம்னா என்ன சார்? சொல்லுங்கள் சார். மனிதாபிமானம் இருக்கிற சமூகமாக இருக்கணும். அப்போது நான் பொதுவாகவே பார்த்துட்டேன் சார். அந்த பொண்ணை ரேப் பண்ணானா அப்படின்னா அவன் ஏன் அந்த குட்டப்பாடையை போட்டுட்டு போனா? அவள் லோனுக்கு போட்ட உன்னை யாரா பார்க்க சொன்னது? நான் கேட்குறேன், உன்னை யார் பார்க்க சொன்னது? நீ வந்து கண்ணியமான குடும்பத்திலேருந்து வந்து கூட ரொம்ப நல்ல பையன், தலையை குனிஞ்சிட்டு போயேன். தாய் முளைப்பால் அருந்தியவன் தானே நீயும். சொல்லுங்க. நான் எல்லா பெண்களுக்கும் எல்லா செய்கிற தவறுகளுக்கும் நியாயப்படுத்துறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்போது ஏதாவது ஒன்று நடந்தால் அவள் ட்ரெஸ்ஸை சொல்லுவீங்க. சக்தி மில்லில் ஒரு கேஸ், அதில் பாலியல் ரேப்புக்கு ஆளாகிற ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் பாம்பேயில், அவள் எதுக்கு அந்த இடத்திற்கு போனால்? செய்தி சேகரிக்க ஒரு ஆண் ஆசிரியர், ஒரு ஆண் நிருபர் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் பெண் போகக்கூடாது என்று சட்டம் சொல்லுகிறதா? சொல்லுங்க. அப்போ எந்த தவறு நிகழ்ந்தாலும் உங்களால தான் தவறு, இந்த பொண்ணு மோசம் அப்படின்னு சொல்கிறத இந்த மாதிரி எல்லாம் யாரும் பட்டப்பேர் போட முடியாது. யூ நோ வாட் தி சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட்? புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாராயங்காய்ச்சற பெண்மணி, அவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அவள் பாலியல் தொழிலாளியும் கூட. இந்த சாராயம் பிடிக்க போனவர் அந்த பொண்ணை பார்த்து மயங்கிட்டு அவர்கிட்ட போகணும்னு நினச்சி தினமும் ஒரு நாள் 2 நாளில் தெரிஞ்சுட்டா இந்த ஆள் எதுக்கு இந்த போலீஸ்காரர் இங்கே வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சு விட்ட உடனே அவர் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துருக்கிறாரு. என்னென்னா, நீ வரலன்னா உன் மேலே கேஸை போட்டுருவேன் அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போல்லாம் வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியாது. அந்த பொண்ணுடைய வழக்கை வந்து இந்த பொண்ணு மேலே தப்பான ஒரு கேஸை போட்டு அந்த ஆள் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான் கேஸு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஒரு தப்பான, அதாவது பாலியல் தொழிலாளியாக இருந்தாலும் அவளாக விருப்பப்படாத பட்சத்தில் அவளை அழைப்பது தவறு, நீ தான் குற்றம் பண்ணவேன்னு சொல்லுச்சு. அந்த பார்வை வேணும் ஒன்னொன்றுக்கு பின்னாடி. இந்த சமூகத்தில் இன்றைக்கும் நல்ல நல்ல இளைஞர்கள் இருக்காங்க சார். ஒரு புதிய சமூகம் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டிலே உருவாகி வந்திருக்கிறது. நல்ல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது, பெண்களுக்கு அவமானம் நிகழக்கூடாதுன்னு நினைக்கிறது. நீங்கள் ஸ்கூல்கள் எல்லாம் பாருங்கள், கோஎட்லாம் அந்த பொண்ணு வந்து மாதவிலக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பீரியட்ஸ்னா இந்த பையன் ஃப்ரெண்டு ஓடி போய் நாப்கின் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அதுக்காக என்ன சார் சொல்லுவீங்க? அவனுக்கும் அவளுக்கும் உறவுன்னு சொல்லுவீங்களா? சமூகம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பேசிஸில் போகணும் சார். டிஸ்ட்ரக்டிவான கமெண்ட்ஸ் வந்து தவிர்க்கப்படணும். உன்னால் நல்லது சொல்ல முடியலையா, நீ வாயை தயவு செய்து உன் திருவாயை மூடிக்கும். நீயும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்க, ஒரு அம்மாவின் வயிற்றிலே பிறந்த நீ ஒரு பெண் குழந்தைக்கு அப்பனாக இருக்கலாம், ஒரு பெண் மனைவிக்கு நீ கணவனாக இருக்கலாம். அதனால எல்லாத்தையும் யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறது தான். எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. வரம்பு முறை என்பது சமூகத்திற்கும் இருக்கிறது, அந்த பெண்ணுக்கும் இருக்கிறது, அந்த ஆணுக்கும் இருக்கிறது. அதை தாண்டி அந்த பெண்ணும் ஆணும் இருந்தால் கூட பப்ளிக் பிளேஸில் இல்லாமல் ப்ரைவேட் பிளேஸில் நடந்தால் நீ எதுவுமே பண்ண முடியாது. எத்தனை கேஸில் நீங்கள் எல்லா குற்றவாளிகளுக்கும் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க சொல்லுங்கள் சார். அதனால் யோசித்து பேசணும். இதில் கடைசியாக ஒரு கேள்வி மேடம். இப்போ கடைசி தானா? ஆமாம், வெரி குட். இந்த பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் ஓப்பனாக வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாராட்டப்பட்டாலும் இன்னமும் சமூகத்தில் வந்து டிஜிட்டலாக மாறிட்டாங்க குறை சொல்கிறவங்க. இப்போ இந்த பொண்ணை வந்து கீழே அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, அவங்கள பற்றி தவறாக எழுதுறதுன்னு சோசியல் மீடியா ஃபுல்லாக இப்படி நிரம்பி வழியுது. இது சார் மனிதர்களில் பல வகை உண்டு சார். அதில் இன்றைக்கு இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பர்வெக்டான நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. சுயமாக தன்னுடைய திறமைகளை வைத்து தங்களை வெளிக்கொணர முடியாதவர்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி, யூடியூப் மாதிரி சோஷியல் மீடியாவில் தன்னுடைய கம்பீரத்தை, தன்னுடைய ஆண்மையை, உண்மை அதுதான் உண்மை, இவ்வளோ தெரியாதா, அதை தெரியாதா, இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. காலங்கத்தால் எந்திரிச்சு போகிறோம், வீட்டு வாசலில் கதவை திறந்தோடனே காக்கா கத்துது, அதுக்காக காக்காவை பற்றி பேசுகிறோமா? இல்லை நம்ம தெருவழியில் போகிறோம், அது பாட்டுக்கு கொலைக்குது, அதை ஏதாவது சொல்கிறோமா? நான் அதை அப்படித்தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். விட்டுடுங்க. உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் போய் ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லணும்னு என்ன? நீ ஒன்றும் திருவள்ளுவரும் இல்லை, புத்தரும் இல்லை, நீ ஞானியும் அல்ல. ஞானியை கூட விட்டுருங்க, இதெல்லாம் வாழ்ந்தவர்கள். நீ பெரியாரும் இல்லை, அம்பேத்கரும் இல்லை, மார்க்ஸும் இல்லை. சரியா? விட்டுடுவோம். இதையெல்லாம் தவிர்த்து நின்று ஒரு பெண்ணை பெண்ணாக, மனித உயிராக, ஒரு சிநேகிதியாக, அக்காவா, தங்கச்சியா அப்படி பார்க்க பழகணும். ஒரு சமூகம் மலரணும். அப்போது இந்த விஷயங்கள் போலீஸ்காரருக்கும் படியும். அவரும் இந்த மாதிரி மாறிடுவார்ல.
அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல சமூகம் இருக்கும். எனவே நன்றி. உங்கள் நேரத்துக்கு விளக்கத்துக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.